சார், முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஏடிஎம்கேலேருந்து யாரும் இன்னொரு பெருசாக அஃபிஷியலாக எதுவும் ஆன்சர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இனி எல்லா முடிவுகளையும் டெல்லியே எடுக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது, அதுதான் அவர்களது நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது நீங்கள் பதில் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா நான் உங்ககிட்ட வேற கேள்வி கேட்குறேன். சார் நல்லா கேட்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சார் 2011 இவங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தாங்க. போய் தவம் இருந்து பல மணி நேரம் காவல் காத்து பெரிய அளவில் வெயிட் பண்ணி அந்த கூட்டணியை அமைச்சு கொண்டு வந்தாங்க. அப்புறமாட்டி மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா கனிமொழிக்கு திகார் சிலை ரெடி அப்படின்னு கேள்விப்பட்டவுடனே உடனடியா போய் சோனியா அம்மாவை நேரடியா பார்த்து பண்ணாங்க. அதுக்கு பிறகு இந்த அறிவாலயம் மாடியில ரைடு நடந்துகிட்டு இருக்கு. உடனடியே 63 நாயன்மார்கள் ரெடின்னு பெரிய அளவுல அரசியல்லாம் பேசினாங்க. அப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணின்னு இன்னைக்கு சிதம்பரம் முன்னாள் அமைச்சர் அவர் போய் ஐயா முதலமைச்சரை போய் பார்த்து பேசியிருக்கிறாரு. அப்ப அந்த யூபிஏ கவர்மெண்ட்ல திமுக செஞ்ச ஊழல் கோப்பெல்லாம் இங்க இருக்குதுங்க அப்படின்னு மிரட்டி கூட்டணி பேசினதா நம்ம பேசிடலாமா? அப்ப இது திமுகவுடைய டிராமா. இது உள் கூட்டணி எப்படி இருக்கு? இப்போ வேல்முருகன் வெளியில வரப்போறாருன்னு நினைக்கிறேன். அதாவது பண்ருட்டிலையும் கடலூர்லயும் தொகுதி மக்களுக்கு நலத்திட்டங்கள் எதுவுமே இந்த மாடல் அரசு செய்யலைன்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சு வெளியில வந்துட்டாரு. ஏன்னா விசிக தேமுதிக புதுசா உள்ள பூந்துட்டாங்க. உள்ள பூந்த உடனே காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் போயிருவாங்களோ என்னமோன்னு பயத்துல தேமுதிகவை கரெக்ட் பண்ணாங்க, ராஜ்யசபா எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, என்ன இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் பாருங்க, இப்ப ஒரு சீட்டு குறைச்சுக்கவா இது பண்ணவான்னு அந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த கூட்டணியே இன்னும் நிறைவு செய்யப்படாத ஒரு கூட்டணியா இருந்துகிட்டு இருக்கிறப்ப அதிமுகவை திமுக விமர்சனம் பண்றது மிகப்பெரிய நகைச்சுவை. நீங்க பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷாஜி ஐயா எடப்பாடியோட இல்லத்துல மிகப்பெரிய ஒரு நட்பு பாராட்டி விருந்து சாப்பிட்டு கூட்டணி அப்படி ஒரு நட்பு ரீதியா கூட்டணி பேசிட்டு இருக்கிற கட்சியை போய் திமுக எந்த வகையில அது இது விமர்சனம் வைக்குது, முதலமைச்சர் பேசுறாருன்னு புரியல. அப்ப அதிமுக கூட்டணி 4 நாள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த வெளியீடு தொகுதி பங்கீடு எல்லாத்தையும் பேச போறாங்க. அதனால இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நட்பு ரீதியா போயிட்டு இருக்கிற ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி ஒற்றுமையா இருக்குது, மக்கள்கிட்ட கருத்து கணிப்பெல்லாம் இன்னைக்கு சிறப்பா வந்துகிட்டு இருக்குன்ற பயம் இன்னைக்கு முதலமைச்சருக்கு இருக்குது. அதை வெளிப்படுத்த, அதாவது பயத்தை வெளியில காட்டாம இன்னைக்கு நம்ம கூட்டணியே இன்னைக்கு ரொம்ப சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இதுல அதிமுக கூட்டணியை பேசுறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு, உரிமை இருக்குன்னு புரியல. இது ஒரு அரசியல் நிலைப்பாடுதான். அதனால நீங்க திமுக அதிமுக பேசுறது இல்ல. அதிமுக இன்றைக்கு களப்பணிக்கு போயிட்டாங்க. ஐயா எடப்பாடியார் இன்னைக்கு களப்பணி மக்களை சந்திச்சுட்டாங்க. இப்ப தேர்தல் கூட்டணி இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எந்த கட்சி வரப்போறாங்கன்னாங்க. இப்ப எல்லா ஒரு மெகா கூட்டணி அப்ப ஐயா எடப்பாடியார் தயார் செஞ்சு மக்களை சந்திக்க போறாங்க. கூட்டணி 4 நாள்ல தொகுதி பங்கீடு நிறைவு பெற்றோம். ஒரு வெற்றியை நோக்கி போக போற ஒரு கூட்டணியை பார்த்து திமுக தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் இப்படி பேசுறது அவருடைய பயத்தை தான் காட்டுது. இதுல வேற எந்த உள்நோக்கம் அரசியல் ரீதியான சிந்தனையை தவிர இதுல வேற சிக்கல் எதுவும் என்டிஏல எதுவும் கிடையாது. இது ஒரு தார்மீக பிரச்சனை. இது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு மண்குதிரை, ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, மண்குதிரையை நம்பி இன்னைக்கு கரையிறங்க போற ஒரு கட்சியா இன்னைக்கு திமுகவும் கூட்டணியும் இருக்குது. அதனால மக்கள்கிட்ட செல்வாக்குங்கிறது திமுக கூட்டணிக்கு இல்லவே இல்லை. ஓகே ஓகே சார், எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் சார். அதாவது டிஎம்கே பயந்துக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பொலிட்டிக்கலாக வைக்கக்கூடிய சார்ஜஸ், அதுக்கு நாகநந்தினி பதில் சொல்ல போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு முறையில் பல வருடங்களாக இந்த அரசியலை பார்த்துட்ருக்குறோம். ஏடிஎம்கே எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஓரளவு தெரியும். அப்படிங்கிறதுனால சார், அதிமுக தொகுதிகளை ஒதுக்க போகிறதா, இல்லை என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்ட்டு தனியாக தொகுதிகளை, 2 வித்தியாசம் இருக்குது சார். பிஜேபி, பாமக, டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் இவர் ஜான் பாண்டியனுடைய கட்சி, புரட்சி பாரதம், இதுக்கெல்லாம் புதிய நீதி கட்சி, இதுக்கெல்லாம் ஏடிஎம்கே தனித்தனியாக சீட்டு கொடுக்க போகிறதா, அல்லது
என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்ல நின்றுட்டு என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தலைமையின் கீழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் கொத்தா பிஜேபி தலைமைக்கு கீழே கொண்டு போயிட்டு என்டிஏ கூட்டணிக்குன்னு தனியா சீட்டை கொடுக்க போறீங்களா அப்படிங்கிறது தான் சார் நாங்கள் இன்னைக்கு விவாதத்தை நடத்துறதுக்கே காரணம். இல்லைன்னா நீங்க யாருக்கோ எத்தனை சீட்டோ கொடுத்துட்டு போங்க சார், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்க என்டிஏ கூட்டணிக்குன்னு தனியா கொடுக்குறீங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டில் இதுவரை நடக்காத ஒன்று. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியே நடத்துறோம். சார் நம்ம தொலைக்காட்சியிலேயே இன்னைக்கு ஐயா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் செய்தியாளர்களை சந்திச்ச அந்த செய்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப உத்தேசமான ஒரு தொகுதி அப்படின்ற அடிப்படையில 165 அதிமுக, பாஜக இப்படி ஒரு குறிப்பிட்டு கட்சியும் குறிப்பிட்டு அந்த உத்தேச பட்டியலையே சொல்லியிருக்கிறாங்க. அந்த உத்தேச பட்டியலையே எந்தெந்த தொகுதி எந்தெந்த கட்சிக்குங்கிறத அறிவிச்சுட்டாங்க. அப்புறம் எப்படி என்டிஏக்குன்னு எப்படி ஒதுக்கி தர போறாங்க? அதெல்லாம் இல்ல சார். அதெல்லாம் சார் டிவியில போடுறதெல்லாம் நம்பாதீங்க. அதை நாங்களே போட்டாலும் நம்பாதீங்க. அதை நாங்களே போடுறத நம்புறதுக்கு நீங்க அந்த கட்சியில செய்தி தொடர்பாளரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சத்தியம் டிவிக்கு வேணா என் இடத்துல உட்காந்துக்கங்க சார். இல்ல சார், தயவு செஞ்சு சொல்றேன். புதுக்கோட்டை சீனிவாசன் சார், நீங்க இங்க வந்துருங்க, நான் வேணா அங்க வந்துடுறேன் சார். தொகுதி பங்கீடுங்கிறது பேச்சுவார்த்தை 4 நாள்ல பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. 4 நாள்ல சார் எல்லா டிவிலையும் போடுறது பொய் சார். இங்க பாருங்க, எல்லா டிவிலையும் போடுறது பொய், எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாருமே ஒரு யூகத்தில் போடுறாங்க. அதனாலதான் அதுக்கு பேரை உத்தேச பட்டியல்னு வைக்கிறாங்க. அது உண்மை பட்டியல் கிடையாது. ஆமா, நாங்க ஜனங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றமே தவிர அத உண்மைன்னு நாங்க எந்த இடத்துலயும் சொல்லல. ஆனா அத உண்மைன்னு ஒரு பார்ட்டியினுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் நம்புறது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது சார். சார் அப்படி இல்ல சார். அதாவது ஒரு சிறப்பான ஒரு கட்சி 50 ஆண்டு அதாவது பொன்விழா கண்ட ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் இந்த அதிமுக தான் என்டிஏக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்குகிற ஒரு மாபெரும் இயக்கம். அப்ப அந்த கட்சியுடைய அந்த சுய உரிமைக்கு வடநாட்டு தலைவர்களோ அல்லது கூட்டணி தலைவர்களோ யாரும் இதுவரையும் எந்த பிரச்சனையும் சொல்லல. அப்ப முழுக்க முழுக்க அதிமுக தான் முதலமைச்சர், அதிமுகவுக்கு தான் முக்கியத்துவம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் என்டிஏக்கு தலைமை அதிமுக தான். அப்ப அதிமுகவினுடைய சுய தொகுதிங்கிறது அதுக்காக தான் அந்த உத்தேச பட்டியலை சொன்னேன். அதாவது அதுதான் உத்தேச பட்டியல்ல நிலையில இருக்கிறப்ப அதிமுக சுயமா பேசுறப்ப எப்படி பேசுவாங்கிறத நீங்க பாப்பீங்க. 4 நாள்ல பாப்பீங்க. அதான் பொதுச்செயலாளர் சொன்னாரு, 4 நாள் பொறுத்துருங்க. தொகுதி அதிமுகவுக்கான தொகுதிகளை எடுத்துக்கிட்டு அதிமுகவுடைய தலைமையை எடுத்து வருகிற என்டிஏ கட்சிகளுக்கு அந்தந்த கட்சிகளுடைய அந்த நிலை பார்த்து எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் பரிசீலனை பண்ணி நிச்சயமா ஒரு நல்ல முடிவை 4 நாள்ல சொல்லுவோம்னு ஐயா எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு. அதனால சந்தேக கண்ணோட பாத்தீங்கன்னா அது அரசியல் ரீதியா திமுக பாக்குற பார்வைதான். அது இல்ல. இது நேர்த்தியா போற கூட்டணி, ஒரு நேர்மையான கூட்டணி. அதனால இந்த கூட்டணியில எந்த பிரச்சனையும் வராது. திமுக எதிர்பார்க்கிறது அது தவறு. அது மாதிரி எந்த கற்பனைக்கு எதுவும் பதில் கிடையாது. அதிமுகவுக்கான தொகுதி பங்கீடு முடிச்சதுக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுடைய எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த ஒதுக்கீடுங்கிறத நிச்சயமா முடிவு பண்ணுவாங்க. அது அதிமுக தான் முடிவு செய்யும். அதனால ஒரு ஆரோக்கியமான கூட்டணி, நல்ல கூட்டணி, எல்லாம் நட்பு ரீதியா கருத்து வேறுபாடு வரதான் சார் செய்யும். அதாவது சண்டை நீங்க திரும்ப ரொம்ப மழுப்பலான பதில் சொல்றீங்க சார். எனக்கு வருத்தமா இருக்குது உங்ககிட்ட இப்படியான பதில் எல்லாம் நான் எதிர்பார்க்கல சார். நீங்க தான் கொடுக்க போறீங்களா இல்ல கொடுக்கக்கூடிய உங்க அதிகாரத்தை பறி கொடுக்க போறீங்களா அப்படிங்கறது தான் கேள்வி. சார் அதிமுக தான் சார் கொடுக்கும், அதிமுக தான் கொடுக்கும். அதனால அதுல எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. தெளிவா சொல்றேன், சத்தியம் டிவில தெம்பா சொல்றோம். இது அதிமுகவிற்கு உரிமை அதிமுக உரிமைக்கான அந்த தொகுதிகள் நிச்சயமா அதிமுக தான் எல்லாத்துக்கும் கொடுக்க போகுது. அதிமுக தான் பெரும்பான்மையான இடங்கள்ல நிக்க போகுது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. அதனால திமுக இன்னைக்கு தடுமாறுற மாதிரி அதிமுக தடுமாறாது. ஓகே சார், குழப்பமும் இல்ல. ஆமா, ஓகே சார், ஓகே பேசலாம்.
சார் நடந்தாய் வாழி காவேரி, 11 மருத்துவக் கல்லூரி, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், இது பூரா அதிமுக பாஜக இணக்கமா இருந்துதான் கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. இதுக்கு துரைபாண்டியன் சார் அவருடைய பேசாம அதாவது கலைஞர் ஆட்சியில் இருக்கிற பொழுது மருத்துவமனையை பாக்குறதுக்கு வந்தாங்கன்னு சொல்லி டார்ச் லைட்ல அறுவை சிகிச்சை செய்யற மருத்துவம் இங்க இந்த திமுக மாடல் ஆட்சி. அதனாலதான் இத்தனை மருத்துவத்துல இந்த அளவுக்கு உயர்ந்து வர முடிஞ்சிருக்கா. இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவத்துல இன்னைக்கு ஐக்கிய நாடு சபை வந்து கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்கு சார். என்ன சார் பேசுறீங்க? மருத்துவக் கல்லூரி 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் சார் அமைச்சா? மக்கள் நல்வாழ்வையே கேலி கூத்தாக இந்த மாடல் மக்கள் நினைக்கல. பேச்சுக்காக எதை வேணாலும் சொல்லலாம். இந்த கூட்டணி ஒரு ரைடு கூட்டணி, மக்கள் கூட்டணிங்கிறது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இதுதான் மக்கள் கூட்டணி. இது மக்களுக்கு விரோதமான கூட்டணி திமுக கூட்டணி. இருக்கிறவர்கள் ஓகே சார். சார் ரொம்ப நன்றி. தினகரன் யாரு? யாரு? அன்புமணி ராமதாஸ் யாரு? மந்திரிகள் மேல எத்தனை வழக்கு இருக்கு? சார் நன்றி சார்.